Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஜெயலலிதாவின் உதவியாளர் பூங்குன்றனுக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மனானது அனுப்பியிருக்கின்றனர். கொடநாடு வழக்கு தொடர்பாக நாள்தோறும் விசாரணை நடத்தி வரும் நிலையில் சிபிசிஐடி போலீசார் ஜெயலலிதாவின் உதவியாளர் பூங்குன்றனுக்கு சம்மன் அனுப்பியிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பரிமலா. வணக்கம் பரிமலா, விவரங்கள். கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உதவியாளர் பூங்குன்றன் சிபிசிஐடி அலுவலகத்தில் வரக்கூடிய மே 6ஆம் தேதி ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த கொடநாடு கொள்ளை சம்பவத்தை பொறுத்தவரை சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் 5 தனிப்படைகள் அமைத்து இந்த விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் விறுவிறுப்பாக தற்பொழுது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் வரக்கூடிய மே 6ஆம் தேதி அதாவது ஜெயலலிதா அவர்களின் உதவியாளர் பூங்குன்றன் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. கடந்த முறை காந்திபுரத்தில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்தில் நேரடியாகவே ஆஜராகி களத்தில் இருந்த சிபிசிஐடி அலுவலகத்தினர் தெரிவித்திருந்த பொழுது தற்பொழுது பூங்குன்றன் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகுமாறு சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பரிமலா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.